இப்போ நம்மள்ட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, உடல் வலிமையும் இருக்குது. இப்போ இருக்கும்போது நான் என்ன யோசிக்கக்கூடாதுன்னா, நமக்கு என்ன 40 வயசு தானே ஆகுது அல்லது 35 வயசு தானே ஆகுது, நம்ம மெதுவாக போய்க்கலாம். வயசான ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஹஜ்ஜுனாவே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகிறது தான் ஹஜ்ஜு அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம மக்கள் விளங்கி வச்சுருந்தாங்க. மார்க்கம் அப்படி தானே, அத்தீனும் நசீஹா நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் என்பது பிறருக்கு உபதேசம் செய்வது, பிறர் நலன் நாடுவது தான். புரியுதுங்களா? பிறர் நலம் நாடுவது தான். அப்போ அந்த நலம் நாடுதல் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கணும். இன்னைக்கு சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற சில கொடுமைகள் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு இங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பும் போதே என்ன செய்வாங்கன்னா, நிறைய தர்காக்கெல்லாம் போய் ஃபாத்தியாலாம் ஓதி, அஜரத்தை கூப்பிட்டு ஒரு துவா செஞ்சு, வழி அனுப்புறதுக்கு ஒரு பைத்து ஓதி, அதுக்கு ஒரு மாலை எல்லாம் போட்டு அப்படிலாம் என்ன செய்வாங்க. டெல்லியில் இறங்கி நேராக அஜ்மீருக்கு போயிடுறது. ஹஜ் நல்லபடியாக முடிச்சதா நான் என்ன செஞ்சிடறேன், அஜ்மீரில் போய் எனக்கு நேர்ச்சி செஞ்சு நிறைவேற்றி வச்சிடறேன் அப்படின்னு. கற்பனைலாம் இது நடக்குது. அவன் செஞ்ச ஹஜ்ஜை என்ன செஞ்சிடறான், உடனே பாலாக்கிட்டு போயிடும். இல்லை, அதனால தான் அல்லாஹு தாலா ஈமான முதல் இடத்துல வைக்கிறான். ஈமான்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் வணங்குறதுக்கு எப்படி தகுதியானவன், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கலாமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாமா, இது போன்ற எல்லா விஷயங்களையும் என்ன செய்யறான் அப்படின்னா மிக தெளிவாக மார்க்கம் சொல்லியிருக்கு. அது தெரியாதவருடைய விளைவு தான் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே நன்மைகளை வேஸ்ட் ஆக்கிறாங்க. யஜூஜ் மௌஜூஜ் வந்த பிறகும் ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்கிறவர்களும் ஹஜ்ஜை உம்ராவை நிறைவேற்றி கொண்டே இருப்பாங்க. என்றைக்கு அல்லாஹுடைய பைத்துல்லாவை ஹஜ் செய்வதற்கான மக்கள் இல்லையோ அப்ப என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக மறுமையினால் வந்துடும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய உபதேசத்தை கேட்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஹஜ்ஜின் சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லா மக்களும் அல்லாஹுடைய இல்லத்தை நோக்கி யாருக்கெல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாக்கியம் அளித்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த கடமையில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றது,
என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது, அந்த கடமைக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வணக்கங்களை நாம் செய்கின்றோமோ அல்லது நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ இல்லையோ, அந்த வணக்கத்தினுடைய நன்மைகளை தெரிந்து கொள்வது என்பது நம் மீது உள்ள அவசியமான விஷயங்களில் ஒன்று. யாரோ ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு தான் இது தேவைப்படும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய கடமை, அந்த கடமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்ய சொல்லியிருக்கிறான். அப்படி செய்கிறனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டால் 2 விதமான பயன் இருக்கின்றது. ஒன்று, இறை கல்வியை தெரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற ஒரு பயனை நாம் என்ன செய்யலாம்னா முதலாவது பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல்வியை யாரோ ஒருவருக்கு, நமக்கு தெரிந்த ஒருவருக்கு இந்த கல்வியை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தலாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொள்வதற்கான காரணங்கள் இதுதான். அந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றான். அதனால் அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்றோம். யாருக்கு அல்லாஹு தாலா நலவை நாடுகின்றானோ அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வார்கள், கற்றுக்கொள்வார்கள் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த ஹஜ்ஜை பற்றியான அந்த சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பளித்தான் என்று சொன்னால், அதை நாம் நிறைவேற்றும் போது நாம் இப்படி இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் நமக்கும் அந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் ஆர்வங்களும் ஏற்படும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ஹஜ்ஜை பற்றி நம்ம பார்க்குறோம். ஹஜ் என்பது இறை கடமைகளில் ஒன்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகளில் ஒன்று தான் ஹஜ். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் 5 காரியங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முதலாவது கலிமா. வ இகாமிஸ் ஸலா, இரண்டாவது தொழுகை நிறைவேற்றுதல். வ ஈதாய் ஜக்கா, ஜக்காத் கொடுத்தல். வ சௌமி ரமதான், ரமதானில் நோன்பு வைத்தல். வ ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹுடைய வீட்டை ஹஜ்ஜு செய்தல். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 5 காரியங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ 5 காரியங்களில் ஒன்று தான் ஹஜ். எப்படி தொழுகைக்கான முக்கியத்துவம் இருக்குதோ, ஜக்காத்துக்கான முக்கியத்துவம் இருக்குதோ, நோன்புக்கான முக்கியத்துவம் இருக்குதோ, அதே அளவுக்கு ஹஜ்ஜுக்கான முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது. எவர் உடலாலும் பொருளாலும் அங்கே செல்வதற்கு சக்தி பெற்றிருக்கின்றாரோ அவர் செல்ல வேண்டும். அதே போல தான் ஜக்காத். ஜக்காத்தை பொறுத்தவர் எவர் பொருளாதார ரீதியாக அதை கொடுப்பதற்கு வலிமை பெற்றிருக்கின்றாரோ அவர் கொடுக்க வேண்டும். நோன்பு அதே போல்தான். நோன்பு வைப்பதற்கு எவருக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த மாதம் அடைந்தால் நோன்பு வச்சிடணும். இதில் தொழுகை மட்டும்தான் எல்லா நேரங்களில் நிறைவேற்றியாக வேண்டும். 3 பேர் மட்டும்தான் அதில் விதிவிலக்கு. குழந்தைகள், 7 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள், அதே போல் பைத்தியமாக இருப்பவர், அதே போல் தூங்கி கொண்டிருப்பவர், இவருக்கு மட்டும்தான் இறை கடமைகள்லேருந்து விதிவிலக்கு. மற்றபடி எல்லா நேரங்கள்லையும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தொழுகையை நிறைவேற்றி ஆகணும். அவர் நிற்க முடியலனாலும் உட்கார முடியலனாலும் எப்படி இருந்தாலும் தொழுகை என்பதை நிறைவேற்றி ஆக வேண்டும். மற்ற கடமைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா கடமைக்கும் ஒரு நிபந்தனை இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை, ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்துக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு அவர்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்கலாம். நோன்பை பொறுத்த வரைக்கும் நோன்பு வைப்பதற்கான ஆற்றலும் நோன்பு வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்தால் அவர் நோன்பு வைக்கலாம். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் யார் சக்தி பெற்றிருக்கின்றாரோ, அதனால தான் இனிஸ்தத இலைஹி சபீலா, யார் அதற்கு சக்தி பெற்றிருக்கின்றாரோ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றியாக வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஹஜ்ஜு என்பது நடைமுறையில் இருந்தது தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு எல்லாருமே ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்களாக இருக்கத்தான் செஞ்சாங்க. நீங்கள் இஸ்லாமிய வரலாறை பார்த்தா தெரியும்.
திருமறை குரான் அல்லாஹு தாலா வந்து சூரத்து நஜ்மில் சொல்லி காட்டுறான். அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த சாலிசத்தல் உஹ்ரா அப்படின்னு சொல்லி சூரத்து நஜ்மில் 3 கடவுள்களை பற்றி, அந்த காஃபிர்கள் வணங்கிய 3 தெய்வங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான். லாத்து மனாத்த உஸ்ஸா. இவர்களுடைய சரித்திரங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு வருபவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, இவர்கள் ரொட்டி தயாரித்து கொடுக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களை பற்றியான வரலாறு. அப்போ ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்களோ, இந்த வீட்டை வந்து மக்கள் எல்லாம் வரக்கூடிய இடமாக ஆக்குன்னு துவா செஞ்ச பிறகு அல்லாஹ் சொன்னானா இல்லையா, நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, லித்தாயிஃபீன ஒ தஹீர் பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன ஒரு ருக்காய் சுஜூத், என்னுடைய வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. யாருக்கு அப்படின்னா லித்தாயிஃபீன், எவர்கள் தவாப் செய்ய வராங்களோ, ஒரு ஆக்கிஃபின் ஈத்திகாஃபிற்கு வராங்களோ, ஒரு ருக்காய் சுஜூத் ருக்கு சஜிதா செய்ய வராங்களோ, அவர்களுக்காக என்னுடைய இல்லத்தை நீங்கள் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த நேரில் என்ன செஞ்ச அப்படின்னா ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது. ஆனால் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டு அது ஒரு நடைமுறையில் சென்று கொண்டிருந்தாலும், இந்த இஸ்லாமிய இந்த ஜோதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வந்த இந்த ஜோதியை பொறுத்த வரைக்கும் எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரையறைப்படுத்துகின்றான். எல்லா கடமைகளும் இன்னென்ன மாதிரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற வரையறையை என்ன செய்கிறான்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்தான். அப்படிப்பட்ட அந்த வரையறையை எப்படி ஒரு தொழுகைக்கான ஒரு வரையறை இருந்ததோ, தொழுகை என்பது எல்லா நபிமார்களுக்கும் இருந்துச்சு. வாக்கிமிஸ் ஸலாத்த திக்ரி அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து என்னை நினைவு கூறுவதற்காக தொழுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் அப்படின்னா அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னால், மற்ற எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை பற்றி என்ன செஞ்சான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அவள் தொழுகை அப்படிங்கிற அந்த நடைமுறையும் இருக்கத்தான் செஞ்சிச்சு. ஆனால் என்னன்னா முறைப்படுத்தப்படாமல் இருந்துச்சு. எல்லாமே முறைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் வந்து இல்லை. எப்படி தொழுகை, நோன்பு, ஜக்காத், போர் போன்ற எல்லா விஷயங்களும் முறைப்படுத்தப்பட்டதோ, அதே போல் என்ன செஞ்சானா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜையும் முறைப்படுத்துறதுக்காக அல்லாஹு தாலா ஹஜ்ஜு உங்கள் மீது கட்டாயமாக்கப்படுகின்றது அப்படிங்கிற அந்த சட்ட வரையறையை கொடுக்குறான். அந்த சட்ட வரையறையை சொன்ன பிறகு ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு குத்துபா நிகழ்த்துறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐயுஹன்னாஸ், மக்களே, கது ஃபுரித அலைக்குமுல் ஹஜ், உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஃபகால ரஜுல், ஒரு மனிதர் கேட்குறாரு, ஹஜ் கடமையாக்கப்பட்டு விட்டது, ஃபஹுஜ்ஜு, எனவே நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே ஃபகால ரஜுலன், ஒரு மனிதர் கேட்குறாரு, அகுல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எல்லா கடமையும் ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சாகணும். அதாவது காலம் முழுக்க தொழுகணும், வருடத்திற்கு ஒரு முறை நோன்பு வைக்கணும், வருடத்திற்கு ஒரு முறை ஜக்காத்து கொடுக்கணும். இப்படி எல்லா கடமையும் இப்படி ஆக்கப்பட்டனால தான் இந்த கேள்வியே வருது. நிறைய பேர் சொல்கிறாங்களே இல்லையா, ஜக்காத் ஆயிலுக்கு ஒரு முறை கொடுத்தா போதும் அப்படின்னு. அது இல்லை, அவங்க அது தவறான வாதம் என்பதற்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். இந்த ஹதீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். என்ன காரணம்னா, இதில் அந்த சஹாபி கேட்குறார், அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரை ஒவ்வொரு வருடமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னால் கடமையாக்கப்பட்ட எல்லா கடமைகளும் தொடர்ந்து திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய ஒரு கடமையாகத்தான் இருந்துச்சு. தொழுகை அன்றாடம் செய்யணும். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஒவ்வொரு ரமலானிலும் நோன்பு நோற்றாக வேண்டும். ஹஜ்ஜு ஒவ்வொரு வருடத்திலும் அவருடைய பொருளாதாரத்தை கொடுத்தாக வேண்டும். இந்த நடைமுறை இருந்தனால தான் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஃபசகத, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க, எந்த பதிலும் சொல்லலை. ஹத்தா காலஹா சலாசன், அந்த மனிதர் 3 தடவை கேட்குறாரு, ஒவ்வொரு வருஷமுமா ஒவ்வொரு வருஷமுமா ஒவ்வொரு வருஷமுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னா, லவ் குல்து நஅம், நான் மட்டும் ஆமான்னு சொல்லிட்டேன்னா லா வஜபத், ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டியதாயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் குல்து நஅம், நான் மட்டும் ஆமான்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, ஒவ்வொரு வருஷமும் யார்கிட்ட காசு பணம் இருக்குதோ
உடல் வலிமை இருக்குதோ அவன் ஒவ்வொரு வருஷமும் கிளம்பி போக வேண்டிய ஒரு நிலை வந்துடும். வஜபத் அவசியம் ஆகிரும். மஸ்தாத்தாத்தும் யாரால் முடியுதோ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு முறை என்ன செய்யலாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, தருணி மா தரக்துக்கும், ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னா அதை நீங்களும் விட்டுருங்க. நீங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யாதீங்க, அதில் கேள்வி எழுப்பாதீங்க. ஏன்னா இப்போ இன்னமா ஹலக்க மங்கான கபுலக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்கள் எப்படி அழிஞ்சு போனாங்க அப்படின்னா பிகஸ்ரத்தி சுஆலிஹிம், அதிகமான கேள்விகளாலும், வயிஹ்திலாஃபிஹிம் அலா அம்பியாஹிம், அவருடைய நபிமார்களிடத்தில் கருத்து வேறுபாடு கொண்டனாலே தான் என்ன செஞ்சாங்க, அழிஞ்சு போனாங்க. இதா அமர்த்துக்கும் விஷயின், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ஏவினேன் என்று சொன்னால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், முடிந்த அளவுக்கு அதை செய்யுங்கள். வைதா நகைத்துக்கும் அன் ஷையின், ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தடுத்திருந்தேனா ஃபதஊஹு, அதை நீங்கள் விட்டு விடுங்கள். சும்ம கால, பிறகு சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு மர்ரத்தன், ஹஜ் என்பது ஒரு மனிதன் ஆயுளுக்கு ஒரு முறை செய்தால் போதும். ஃபமன் ஜாத, ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில் ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா ஃபஹுவ தத்தவ்வ, அது உபரியாக அவர் செய்வதாகும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஹஜ்ஜு ஏற்கனவே இருந்துச்சு, திருப்பி ஏன் ஹஜ்ஜு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு விஷயத்தை முதலாவது தெரிஞ்சுக்கணும். ஹஜ்ஜு முறைப்படுத்தாமல் இருந்துச்சு. எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா முறைப்படுத்துகிறான். ஏன்னா மார்க்கத்தை முழுமைப்படுத்தணும், மார்க்கத்தை முழுமைப்படுத்தணும், நபித்துவத்தை முழுமைப்படுத்தணும். அப்போ எல்லாமே சரியாக இருந்தால்தான் இவைகளை எல்லாம் முழுமைப்படுத்த முடியும். அப்படிங்கிறனால தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்னா, ஏற்கனவே ஹஜ்ஜுங்கிற நடைமுறை இருந்தாலும் நினச்சா செஞ்சுக்கலாம், நினச்சா செய்ய வேண்டாம், எப்படி நமக்கு தெரியுதோ முன்ன ஒவ்வொருத்தரும் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த நிலை இருந்தது. அந்த நிலையை மாற்றும் விதமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்னா ஹஜ்ஜு கடமை அப்படிங்கிறான். அப்போ கட்டாயமாக ஹஜ்ஜு செஞ்சாகணும். அது வரைக்கும் கட்டாயம் என்பது இல்லாமல் இருந்துச்சு, இப்போ கட்டாயப்படுத்தப்படுது. யார் சக்தி பெற்றிருக்கின்றாரோ, வலம்மஸ்ததாத்தும், எவரால் முடியுமோ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா ஹஜ்ஜு செஞ்சாகணும். இப்போ நம்மள்ட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, உடல் வலிமையும் இருக்குது. இப்போ இருக்கும்போது நான் என்ன யோசிக்கக்கூடாதுன்னா, நமக்கு என்ன 40 வயசு தானே ஆகுது அல்லது 35 வயசு தானே ஆகுது, நம்ம மெதுவாக போய்க்கலாம். வயசான ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஹஜ்ஜுனாவே 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகிறது தான் ஹஜ்ஜு அப்படிங்கிற அளவுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம மக்கள் விளங்கி வச்சுருந்தாங்க. அல்லாஹுடைய அருளால் இன்றைக்கு மார்க்க விழிப்புணர்வு வந்ததின் காரணமாக நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, வசதி வாய்ப்பு வந்த உடனே என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்போ பொருளாதாரம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா ஹஜ்ஜு செய்வதற்கான சூழல் இருக்கும்போது செஞ்சிடணும். என்ன செய்யக்கூடாது, காலம் தாழ்த்தக்கூடாது. காலம் தாழ்த்தாமல் செஞ்சீங்கன்னா அவர் மீது கடமையாக்கப்பட்டுருச்சு. ஹஜ்ஜு என்பது அவர் மீது கடமையாக்கப்பட்டனால கட்டாயம் அவருக்கு எந்த அளவுக்கு கடமையாகிறோம் அப்படின்னா, எப்படி அவர் தொழுவது கடமையோ, கட்டாயமாக எப்படி தொழுவது கடமையோ அதே போல் ஒருத்தர் பொருளாதாரத்தாலும் உடலாலும் மற்ற எல்லா விதமான வழிகளாலும் சக்தி பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் மீது ஹஜ்ஜு என்பதும் கட்டாய கடமையாகிவிடும். அவர் அதை புறக்கணித்தால் ஃபர்தை புறக்கணித்தவராக என்ன செய்கிறாரு, அவர் ஆகிவிடுகின்றார். அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்ட விதங்களில் ஒன்று. சரி, இந்த ஹஜ்ஜை செய்கிறனால என்ன கிடைக்கும்? ஹஜ்ஜு ஒருத்தர் செய்கிறார், நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்கிறாங்க, நம்மள்ட்ட வந்து பயணம் சொல்லுவாங்க. பயணம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்கிறதோடு சேர்த்து நீங்கள் செய்ய போகிற அமலுடைய சிறப்பு என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லணும். இது நம்ம மீது நமக்கு தெரிந்தால் நாம் சொல்வது அவர்கள் மீது அவசியம். பொதுவாகவே வணக்கம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த வணக்கத்தை வேணால் எடுத்துக்கங்களேன், அல்லாஹ் ஒரு வணக்கத்தை சொல்லியிருக்கிறான் அப்படின்னா அந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வணக்கத்திற்கு நன்மையை சொல்லாமல் எல்லாம் என்ன செய்யலை, ஒரு இபாதத்தை நம் மீது கடமையாக்கலை. எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, நம் மீது கடமையாக்கும் போது என்ன செய்கிறான்னா, இந்த வணக்கத்தை நீ செய், இதனால் உனக்கு இந்த கிடைக்கும், இதனால் நீ இதை பெற்றுக்கொள்வாய், இதனுடைய சிறப்பு இதுதான் அப்படிங்கிறத சொல்கிறான். ஏன் சொல்லணும்? சொல்வதற்கான காரணம் என்னென்னா, ஒரு அடியான் அந்த இபாதத்தை செய்யும் பொழுது அதன் மீது ஆர்வம் கொண்டவனாக செய்யணும். நான் எந்த இபாதத்தை செஞ்சாலும் அதன் மீது ஆர்வம் கொண்டவனாகத்தான் இபாதத் செய்யணும். ஏனோ தானோ என்ன செய்யக்கூடாது, இபாதத் செய்யக்கூடாது.
ஏனாவது ஆனான்ற இந்த இபாதத்து வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தாலா எல்லா அமல்களையும் சொல்லும் பொழுது என்ன செய்கிறானா அந்த அமல்களுக்குரிய சிறப்பையும் சொல்லி காட்டுகின்றான். இந்த அமலால் இந்த காரியத்தால் உங்களுக்கு இன்ன நன்மைகள் கிடைக்கும், இன்ன சிறப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அப்போ அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் யாராவது நம்மள்கிட்ட வரும் பொழுது நீங்கள் வந்து இதுக்கு போகிறீங்க, இதனால் உங்களுக்கு இன்ன நன்மைகள் இருக்குது, அந்த நன்மை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய வணக்கத்தை அமைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு நசீஹாவை பண்ணணும். மார்க்கம் அப்படி தானே, அத்தீனும் நசீஹா. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கம் என்பது பிறருக்கு உபதேசம் செய்வது, பிறர் நலன் நாடுவது தான். புரியுதுங்களா? பிறர் நலம் நாடுவது தான். அப்போ அந்த நலம் நாடுதல் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கணும். அப்போ வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது. சுஇல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குது, ஐயுல் அமலி அஃதல், அமல்கள்லேயே சிறந்தது எது அப்படின்னு கேட்கும்போது முதலாவது என்னன்னா ஈமானு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் மீது அல்லாஹுடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்வது தான் அமல்கள்லேயே சிறந்தது. ஈமான் தான் ஃபஸ்ட். என்கிட்ட இருக்கிறது அமல்கள்லேயே சிறந்த அமல் என்ன அப்படின்னா ஈமான். என்கிட்ட ஈமான் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட். அதே நான் என்ன செஞ்சேன், ஒரு நல்ல அமலை செய்ததற்கான அடையாளம் அது. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் சரியான முறையில் ஈமான் இருக்குதோ, யார் ஒருவர் மங்கால லா இலாஹ இல்லல்லா கான முஹ்லிசன், யார் லா இலாஹ இல்லல்லாவை சொல்கிறாரோ, அதில் உளப்பூர்வமாக சொல்கின்றாரோ, ஃபக்கது தஹலல் ஜன்னா, அவர் எங்கே போயிடுவார்? சொர்க்கத்துக்கு போயிடுவார். அப்போ ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அமல்கள்லேயே சிறந்தது. ரெண்டாவது சும்மா மாதா, பிறகு எதுன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல் ஜிஹாது ஃபி சபீலில்லா அப்படிங்கிறாங்க. இரண்டாவது எது அப்படின்னா அல் ஜிஹாது ஃபி சபீலில்லா, அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது இரண்டாவது அமல்கள்லேயே சிறந்த அமல் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சும்மா மாதா, பிறகு எதுன்னு கேட்கும்போது அல் ஹஜ்ஜுல் மபுரூர், ஹஜ்ஜும் மபுரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஹஜ் செய்கிறது பெருசு இல்லை, அந்த ஹஜ் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளப்படணும். இன்றைக்கி சமூகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற சில கொடுமைகள் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு இங்கேருந்து கிளம்புவாங்க, கிளம்பும் போதே என்ன செய்வாங்கன்னா நிறைய தர்காக்கெல்லாம் போய் ஃபாத்தியாலாம் ஓதி, ஹஜரத்தை கூப்பிட்டு ஒரு துவா செஞ்சு, வழி அனுப்புறதுக்கு ஒரு பைத்து ஓதி, அதுக்கு ஒரு மாலை எல்லாம் போட்டு அப்படிலாம் என்ன செய்வாங்க. இன்றைக்கு வரைக்கும் நடக்குது, நடக்காமலாம் கிடையாது. எல்லா இடங்களையும் என்ன நடக்குது, வீட்டுக்குள்ளேருந்து வரும்போது ஒரு ஃபாத்தியா, ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு ஃபாத்தியா, அதெல்லாம் ஓதி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் ஹஜ்ஜுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். சரி, அங்கே போயிடுறார், போன பிறகு எல்லாமே செய்கிறாரு, எல்லாம் சரியாக செய்கிறான்னு வச்சுங்க. சில பேர் நீயத்தே பண்ணுறான். எப்படின்னா டெல்லியில் இறங்கி நேராக அஜ்மீருக்கு போயிடுறது. ஹஜ்ஜு நல்லபடியாக முடிச்சுதா நான் என்ன செஞ்சிடறேன், அஜ்மீரில் போய் எனக்கு நேர்ச்சி செஞ்சு நிறைவேற்றி வச்சிடுறேன் அப்படின்னு. கற்பனைகளால் இது நடக்குது. அவன் செஞ்ச ஹஜ்ஜை என்ன செஞ்சிடறான், உடனே பாலாக்கிட்டு போயிடுறான். முடிஞ்சில அது. ஹஜ்ஜு செய்கிற, அல்லாஹ் மட்டுமே வணங்குறேன்னு போய் நின்று ஹஜ்ஜு செய்கிற, ஹஜ்ஜு செஞ்சுட்டு இணை வச்ச அப்படின்னா லைன் அஷ்ரக்த லை யஹ்பத்தன் அமலுக்கு, நீங்கள் இணை வைத்தீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா அமல்களும் வீணாயிரும். கஷ்டப்பட்டு செய்கிறார், பொருளாதாரம் மட்டும் இல்லையே, அங்கே போய் உடல் வருத்தி தான் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இபாதத்தை செய்யணும். அந்த இபாதத்தை செஞ்சுட்டு அப்படி என்ன செய்கிறாங்க நம்ம சமூக மக்கள், அப்படியே அதை நாசமாக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். ரொம்ப கவலைக்குள்ளாக இருக்குது. அப்போ என்னன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன, மார்க்கம்னா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் அல்லாஹு தாலா ஈமான முதல் இடத்துல வைக்கிறான். ஈமான்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் வணங்குறதுக்கு எப்படி தகுதியானவன், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கலாமா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாமா, இது போன்ற எல்லா விஷயங்களையும் என்ன செய்யறான் அப்படின்னா மிக தெளிவாக மார்க்கம் சொல்லியிருக்கு. அது தெரியாதவருடைய விளைவு தான் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே நன்மைகளை வேஸ்ட் ஆக்கிறாங்க. நிறைய பள்ளிவாசலில் போய் பார்க்கலாம், தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்தியாவில் என்ன ஓதுறான், ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தாயின் இஹ்தின சிராத்தல் முஸ்தகிமின்னு ஓதுவாங்க. சலாம் கொடுத்தோன்னே சில ஊர்களில் பள்ளிவாசலை ஒட்டி தர்காவும் இருக்கும், அங்கே வந்து அஜர்த்து துவா ஓதுவார், ஆமீன்னு சொல்லிட்டு அடுத்து இங்கே வந்து கையேந்தி நிற்பான். ஆனால் தொழுகையில் என்ன சொல்கிறாரு, ஈயாக்க நாபுது ஈயாக்க நஸ்தீன், இறைவா உன்னையே வணங்குறேன், உன்னிடத்தில் உதவி தேடுறேன்னு சொல்லிட்டு
ஒரு பொய்யான வாக்குறுதி அல்லாட்ட கொடுத்துட்டு வந்து நான் உன்னை வணங்கலை நிரூபிக்கிறேன். இப்படியும் இந்த சமூகம் என்ன செய்யுது அப்படின்னா தங்களுடைய வணக்கங்களை இழந்து கொண்டு இருக்குது. வணக்கத்தை செய்வது பெரிதல்ல, அதை என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. குல்ஹல் நுனப்பி உக்கும் பில் அக்ஸரீன அமாலா அப்படின்னு கேட்குறான். அமல்களால் நஷ்டமடைந்தவர்களை உங்களுக்கு நாம் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். குல்ஹல் நுனப்பி உக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன தல்ல சஈஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம ரொம்ப அழகாக அமல் செஞ்சோன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவருடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகி விட்டதுங்கிறான். அவருடைய முயற்சிகளை அவர்களே வீணடித்துக்கிறாங்க. எப்படி? இது போன்ற இணை வைப்பின் மூலமாக, ஷிர்கின் மூலமாக அவர்களே என்ன செய்கிறாங்கன்னா அவர்களுடைய எல்லா விதமான முயற்சியும் வீணடிச்சிடறான். வீணடிச்சுட்டு அவனா என்ன நினச்சிக்கிறான், நான் நிறைய அமல் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். ஆனால் ஒன்றுமே இருக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். குல்ஹல் நுனப்பி ஊக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்களால் நஷ்டமடைந்தவர்களை உங்களுக்கு நாம் அறிவிக்கட்டுமா? அல்லதீன் அவர்கள் தல்ல சஈஹும் அவருடைய முயற்சி வீணாகிவிட்டது. வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் நாம் அழகான நற்செயல்களை செய்து கொண்டோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ பாருங்க, ஒருத்தர் அமல் செய்கிறார் அப்படின்னா அந்த அமல் பாதுகாக்கப்படணும். அமலை செஞ்சுட்டு அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமலை செய்த பிறகு இந்த அமலை ஏற்றுக்கொண்டு அல்லாட்ட துவா செய்ய சொல்கிறாங்க. நம்ம ஒரு செயலை செய்கிறோமா இல்லையா? எந்த செயலை நற்காரியத்தை செஞ்சாலும் சரி, இப்போ தொழுது முடிக்கிறோம், தொழுது முடித்த உடனே இந்த தொழுகை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கணும். ஒரு பிரார்த்தனை செய்கிறோம், அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கணும். எதை செய்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அவங்களும் அவங்களுடைய மகனும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டுறாங்க. காபத்துல்லாவை கட்டினவன்னு என்ன செஞ்சாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம்னாங்க. யா அல்லாஹ், நீ கொடுத்த வேலையை, அந்த வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம், உனக்காகத்தான் செஞ்சோம், உன் திருப்தியை நாடித்தான் நாங்கள் செஞ்சோம், அதனால் எங்களிடத்திலிருந்து நீ இதை ஏற்றுக்கோ, எங்களுடைய பணியை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிரார்த்தனை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதான் இங்கே முக்கியம். நான் செய்யக்கூடிய செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். என்னுடைய செயல் என்ன செஞ்சிடக்கூடாது, வீணாகி விடக்கூடாது. அப்போ ஒரு விஷயத்தை செஞ்ச பிறகு யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை மார்க்கம் சொல்லி காட்டுது. ஒருத்தர் இங்கிருந்து போகிறார், மெனக்கெடுறார், மெனக்கெட்டு அந்த 5 நாட்கள் 6 நாட்கள் சிரமப்பட்டு தான் ஒவ்வொன்றும் இருக்கும். அவர் போய் ரூம்லேருந்து போய் மினா டென்ட்டில் தங்கி அடுத்த நாள் வரைக்கும் இருக்கிறது வேணால் சுகமாக இருக்கும். அவங்களுக்கு தூங்க இடம் கொடுத்துருவாங்க, சாப்பிட சாப்பாடு கொடுத்துருவாங்க. இப்போ ஹஜ்ஜிலெல்லாம் விஐபி வந்துருச்சு, விவிஐபி கூட வந்துருச்சு. அப்படி என்ன செய்கிறாங்கன்னா அரஃபா மைதானத்தில் மொத்தமாக ஒரு ஆட்டை அப்படியே வெட்டி மந்தி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, போனால் விஐபி கேட்டகரி, விவிஐபி கேட்டகரி, ஏ கேட்டகரி, பி கேட்டகரி எல்லாமே கிடைக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் சிரமம் தான். இது எல்லாமே கிடைச்சா கூட அவர் குழுன்னு ஏசி டென்ட்டில் இருந்தால் கூட அவர் அடுத்தடுத்த கிரீகைகளுக்கு போகிறாரு. அவர் மினாலேருந்து அரஃபாவுக்கு போகிறாரு, அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா போகிறாரு, முஸ்தலிஃபாலேருந்து திருப்பி மினாவுக்கு வராரு, மினாலேருந்து அப்புறம் திருப்பி கல்லெறிய போகிறாரு, கல்லெறிய போயிட்டு ஒரு நாள் ஒரு ஜம்ராவில் எறிஞ்சிட்டு அடுத்தடுத்த நாள் 2-3 ஜம்லாக்கள் எரிய வேண்டி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய அமல்கள், எல்லாமே செய்ய வேண்டிய அமல்கள். அப்போ இதெல்லாம் என்ன செய்ய, தவாஃப் மட்டும் என்ன செய்யலாம், முன்ன பின்ன செஞ்சுக்கலாமே தவிர ஒன்றா செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாம் என்னதான் நீ சுகமாக இருந்தாலும் ஏசி டென்ட்டே கொடுத்தாலும் அது உனக்கு சிரமமாக தான் இருக்கும். அப்போ இவ்வளோ சிரமப்பட்டு செஞ்ச ஒரு விஷயத்தை ஒரு சில காரியங்களால் வீணடிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்முடைய உறவுகளில் அந்த மாதிரியானவங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள். சில பேர் இன்னொன்று செய்வாங்க, இவருடைய துவா பரக்கத்தால், இவருடைய கிருபையால், அல்லாஹுடைய அருளாலையும் சேர்த்து யார் நமக்கு பக்கத்தில் எந்த பாவா இருக்கிறாரோ அந்த பாவாவையும் சேர்த்து என்ன செய்வாங்க, இவருடைய துவா பரக்கத்தால், இவருடைய கிருபையால் போயிட்டு வந்தோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹஜ்ஜு முடிச்சுட்டு வந்தீங்களா, உங்கள் துவா பரக்கத்தால் நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தோம். துவா தான் செய்ய முடியும், பரக்கத்தை யார் கொடுப்பா, யார் கொடுக்கணும்? அல்லாஹ் தரது தானே. மனிதனால் பிரார்த்தனை செய்ய முடியும். ஆனால் என்ன செய்வாங்க, உங்கள் துவா பரக்கத்தால் நல்லபடியாக நடந்துச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் கூட என்ன செய்யணும், நம்முடைய அமல்களை வீணாக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அப்போ ஒரு சில பகுதிகளில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இது போன்ற தவறுகளை எல்லாம் பார்க்குறோம். அதனால் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு இபாதத் கடுமையான முயற்சி செய்து செஞ்ச இபாதத் என்ன செய்யுது அப்படின்னா வீணடிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன செய்யணும், நம்ம கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அமல்களிலேயே சிறந்த அமலாக இருப்பது என்ன அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் வந்து என்ன செய்யக்கூடாது, என்றைக்குமே வீணாகிவிடக்கூடாது அப்படிங்கிறத கவனிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜு தான் அவங்களுக்கான மிகப்பெரிய ஜிஹாத். ஜிஹாத் அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ஹஜ்ஜு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லா நஹ்ஸு வ நுஜாஹிது மஅக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகிறாங்க. போருக்கு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதர் நாங்களும் உங்களோட வரோம், உங்களோட வந்து போர் செய்கிறோம், உங்களோட ஜிஹாது செய்கிறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, லாக்கின்ன அஹ்சன் அல் ஜிஹாதி வாஜ்மலுஹு. ஜிஹாதுகளிலே உங்களுக்கு சிறந்தது எது தெரியுமா, உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா, அதுதான் அல் ஹஜ். ஹஜ்ஜுங்கிறாங்க. ஹஜ் என்பது தான் உங்களுக்கான ஜிஹாத். உங்களுக்கான அழகானதும் ஜிஹாதும் என்னது அப்படின்னா ஹஜ்ஜு தான். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதில் மெனக்கெடுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பெண்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் வந்து ஜிஹாத் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஹஜ்ஜு என்பது ஒரு ஜிஹாத். அந்த நன்மை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சரி, ஹஜ் மப்ரூர் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கு போனால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போன உடனே எந்த மோசமான தவறான நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது, பாவமான காரியங்களை செய்யக்கூடாது, வீணான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. மார்க்கம் எதெல்லாம் தடுத்திருக்கோ அப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்யக்கூடாது. இப்போ ஹஜ்ஜுக்கு போயாச்சு, போய் உக்காந்துருக்குறோம், ஹஜ்ஜுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ரூமில் இருக்கிறோம், இதெல்லாம் கற்பனைக்கு சொல்ல, இதெல்லாம் இன்றைக்கி இயற்கையில் இப்படியான காரியங்கள் நடக்குது. அங்கே உட்காந்து நம்ம கையில் மொபைல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வீணான விஷயத்தை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து, அதாவது ஒமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் அப்படிங்கிற அல்லாஹு தஆலா. யார் அல்லாஹுடைய அந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அதுதான் தக்குவா, உள்ளத்தில் தக்குவா இருப்பது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது. சரிங்களா? அப்போ எனக்கு தக்குவா இருக்குன்னா அங்கே முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அடையாளங்கள் தான். அந்த அடையாளங்களை கண்ணியப்படுத்த தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், போயிருக்கேன். அங்கே எந்த வீணான விஷயங்கள்லையும் வீணான காரியங்கள்லையும் ஈடுபடக்கூடாது, எந்த பாவத்தையும் என்ன செய்யக்கூடாது. அப்படி செய்கிறதுக்கு அப்படி ஒருத்தர் செஞ்சிறாருன்னு வச்சுங்க, அப்படி ஒருத்தர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு வராருன்னா அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். சரிங்களா? அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். எந்த பாவமும் செய்யாமல், எந்த வீணான காரியங்களிலும் ஈடுபடாமல், எதை மார்க்கம் கிருகையாக சொல்லி தந்ததோ அந்த கிருகையை மிக அழகாக சரியாக எவர் நிறைவேற்றி விட்டு வருகின்றாரோ அவர் தான் என்ன செய்கிறாரு, சரியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை என்ன செய்திருக்கார். அதுக்கு பேர் தான் என்னதுங்க, ஹஜ்ஜும் மப்ரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஹஜ்ஜை ஒருவர் நிறைவேற்றி விட்டு வருகின்றார். இவருக்கு என்ன கிடைக்கும்? எப்படி ஒருத்தர் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தார்னா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. முதல்ல சொல்கிறாங்க, வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றதே, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர அதுக்கு வேறு எந்த கூலியும் கிடையாது. ஒருத்தர் செய்கிற ஹஜ்ஜு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாயிருச்சுன்னா சொர்க்கத்தை தவிர எந்த கூலியும் கிடையாது. அப்போ அதை தான் என்னுடைய நோக்கமாக இருக்கணும். நான் ஹஜ்ஜு செய்ய போகிறேன், அது மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு போகிறேன், அந்த அர்ப்பணிப்போடு போய் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றேன் என்றால் அல்லாஹ் எனக்கு தரது சொர்க்கத்தை தரான். அது மட்டும் இல்லை, அல்லாஹு தாலா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறான், எட்டி பார்க்குறான், வானத்திலிருந்து எட்டி பார்க்குறான். எல்லாரும் அரஃபா மைதானத்தில் உட்காந்துருப்பாங்கல்ல, அரஃபா மைதானத்தில் உட்காந்து என்ன செய்வாங்க அப்படின்னா லொஹரை அசரையும் ஜம்மு கசர் பண்ணிவிட்டு மகரிபு வர, சூரியன் மறையும் வரை என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே மிகப்பெரிய ஒரு திக்ரு ஒன்று இருக்குது அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ்
லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய திக்ருகள்லேயே அஃதல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த திக்ரு என்னதுன்னா இதுதான். சரிங்களா? இதைத்தான் ஒருத்தர் என்ன செய்வார், திரும்ப 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 அதிகமாக என்ன செய்வார், சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ அப்படிப்பட்ட அந்த நேரம் என்னன்னா வேறு எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் லொஹருடைய நேரத்திலிருந்து சூரியன் உச்சி சாய்ஞ்சதிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணிக்கு உச்சி சாயுது அப்படின்னா 6 மணிக்கு சூரியன் மறையுது அப்படின்னா 12:30 மணியிலிருந்து அந்த 6 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாஹ்வை நினைவு கூறிக்கிட்டே இருப்பாங்க, திக்ரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தஆலா உடனே அங்கீகரிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹு தஆலா எட்டி பார்ப்பான். எட்டி பார்த்துட்டு வானவர்களை கூப்பிடுவான். என்றைக்குமே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நம்ம நன்மை செய்யும்போது வானவர்கள்ட்ட கூப்பிட்டு காட்டுறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எந்த நன்மை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க, நன்மை செய்யும்போது மலக்குமார்களை கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்ல அல்லாஹ்வுடைய இல்லத்தில், அல்லாஹ்வை நினைவு கூறிட்டு இருக்கோம்ல, இங்கே ஒரு கூட்டத்தை அனுப்பி அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் அவங்கள அரவணைச்சு இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவான். அவங்க என்ன செய்வாங்க, இந்த இடத்துக்கு வந்து இந்த நேரத்தில் இங்கே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா அவர்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி நமக்காக நிற்கிறாங்க, இங்கே நமக்காக நிற்கிறாங்க. அந்த இடம்தான் இது. சரிதுங்களா? நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எதுக்காக உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு கூட்டம் மாணவர்களுடைய கூட்டம் ஒன்று வரும். அப்போ அல்லாஹ் என்னன்னா நம்ம ஒரு நன்மை செய்கிறோம் அப்படின்னா நாம் நன்மை செய்யக்கூடிய நேரத்தில் அதை வானவர்கள்ட்ட சொல்லி பெருமைப்படுறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்க, ஏன் ஏன் ஆமாம், அவங்கள ஏன் படைக்கிறேன்னு கேட்டாங்கல்ல. அவங்க பூமியில் குழப்பம் உண்டு பண்ணுறவங்க, நாங்கள் தான் இருக்கவே உன்னை தஸ்பீ செய்கிறதுக்கு. அப்போ வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அவங்க இருக்கிறதுலே சிறந்த படைப்பு தான், அவங்களுக்குரிய மேன்மையெல்லாம் நமக்கு இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுக்குரிய அந்த ஆசை என்பது என்னன்னா, என்னால் படைக்கப்பட்ட என்னுடைய பிரதிநிதிகளாக நான் யாரை அறிமுகப்படுத்தினோ அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு இருப்பது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்வான ஒன்று. அதை அல்லாஹ் காட்டி பெருமைப்படுவது யார்கிட்ட அப்படின்னா வானவர்கள்ட்ட. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தலை எட்டி பார்த்துட்டு வானவர்களை கூப்பிட்டு சொல்லுவோமா, அராத ஹாவுலா, பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல, பார்த்துட்டுமா அராத ஹாவுலா, இவங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்கிறாங்க, யாரை நாடி வந்திருக்கிறாங்க, எதை நாடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்களை கூப்பிட்டு கேட்குறான். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி என்ன செய்யுது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு இருக்குது. அப்போ அந்த நேரங்கள் இருக்கா இல்லையா, அந்த குறிப்பிட்ட நேரங்கள் அங்கே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. இப்படியெல்லாம் ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து அல்லாஹு தஆலா தரக்கூடிய வெகுமதி என்ன அப்படின்னா சொர்க்கத்தை தரான். அது மட்டும் இல்லை, சொர்க்கத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிப்பாட்டலை. அடுத்து சொல்கிறான், இப்படி ஒருவர் செய்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மன் ஹஜ்ஜல் இல்லா ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யார் ஹஜ்ஜு செய்கிறாரோ, வீணான காரியங்களில் பாவமான காரியங்களில் யார் ஈடுபடாமல் இருக்கிறாரோ, ரஜஅ கயோமி வலதத்துஹு உம்முஹு, அவர் பிறக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி திரும்பி வராரு. பிறக்கும்போது எந்த பாவமும் இல்லாதவர்களாக இருக்கிறோம்ல, ஏதோ பாவம் செய்வோமா, நமக்கு அறிவு வரும் வரை நாம் சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த நிலை வர வரைக்கும் எந்த பாவம் செய்கிறதில்லை. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் தாயுடைய வயிற்றில் பிறந்த அன்று எப்படி வந்தாரோ அதே போன்று திரும்புகிறார். அப்போ எந்த பாவமும் இல்லாமல் என்ன செய்கிறாரு, வரார், ஒரு பாவமும் இருக்காது, எல்லா பாவமும் அழிக்கப்பட்டுருது. அப்போ எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னு இருக்குல்ல, வரும்போதே அந்த பாவத்தை எல்லாம் இல்லாத பாவத்தையெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறான், நன்மையும் கொடுத்துட்டு வந்துடுறான். அப்படி தான் என்ன செய்யுது சமூகம் இருந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வந்து நன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு மட்டும் இல்லை, ஒன்று சொர்க்கம், இன்னொன்று வந்து பிறந்த குழந்தையை போல் வரும்,
அடுத்ததாக சொல்லும் பொழுது உஃபிரலகு மா தக்கத்தமம் இந்தபி, முன்னால் உள்ள எல்லா பாவங்களும் என்ன செய்யப்படுது, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிட்றான். நீ இணையே வச்சிருக்கிற, அங்கே போய் அல்லாஹ் முன்னால் நின்று சொல்கிற, மன முகர்ந்து சொல்கிற, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் அப்படிங்கிற, யா அல்லாஹ் வந்துட்டேன், உன்னிடத்தில் வந்துட்டேன், உனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, நீ ஒருத்தந்தான் வணக்கத்திற்குரியவன் அப்படிங்கிறத உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அதுவரை அவர் செஞ்ச எல்லா பாவங்களும் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்பட்டுருது. அப்போ வெளியே வரும்போது எப்படி வரார், ஹஜ்ஜை முடித்து கொண்டு வரும் பொழுது பாவமே இல்லாதவராக என்ன செய்கிறாரு, வரக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படிங்கிறத என்ன செய்யுது அப்படின்னா மார்க்கம் நமக்கு சொல்லி, இதெல்லாம் கூலியாக அல்லாஹு தஆலா தரான். ஒரு ஹஜ்ஜு செய்பவர் சரியான முறையில் ஹஜ்ஜு செஞ்சார் அப்படின்னா கூலியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றார். சரி, ஒருத்தருக்கு ஹஜ்ஜு எந்த எந்த நாட்கள் வரை கடமை தெரியுமா? இந்த உலகத்தில் ஹஜ்ஜுங்கிற கடமை எவ்வளவு காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஹதீஸை பாருங்க, ல யஹுஜன்னல் ஹாதல் பைத்தி வலி யாத்தமிருன்ன பாத ஹுரூஜி யஜூஜ் மௌஜூஜ், யஜூஜ் மௌஜூஜ் வந்த பிறகும் ஹஜ்ஜு செய்பவர்களும் உம்ரா செய்கிறவர்களும் ஹஜ்ஜையும் உம்ராவை நிறைவேற்றி கொண்டே இருப்பாங்க. அந்த காலம் வரைக்கும் என்ன செய்யும், ஹஜ்ஜும் உம்ராவும் இருக்கும். யஜூஜ் மௌஜூஜ் வரக்கூடிய காலம் என்பது எந்த அளவுக்கான காலம்? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா லா யஹுஜ்ஜுல் பைத், என்றைக்கு ஹஜ் செய்யப்படாமல் இருக்குதோ அன்றைக்கு மறுமை வந்துருங்கிறாங்க. மறுமை எப்போ வரும் அப்படின்னா சில செய்திகளை சொல்லி காட்டுறாங்க. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யகூலு அல்லாஹ் அல்லாஹ், அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யாது, மறுமை வராது. அப்போ இங்கே சொல்கிறாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யஹுஜ்ஜுல் பைத், என்றைக்கு அல்லாஹுடைய பைத்துல்லாவை ஹஜ் செய்வதற்கான மக்கள் இல்லையோ அப்போ என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக மறுமை நாள் வந்துடும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ யஜூஜ் மௌஜூஜ் வந்த பிறகு கூட என்ன செய்வாங்க, ஹஜ் செய்வாங்க. அதே போல் உம்ரா செய்யக்கூடியவர்கள் உம்ரா செஞ்சிட்ருப்பாங்க அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் ஹஜ் செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்யணும், முன்னவே போய்விடணும். அதனால் காலங்களை தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னும் கவனத்தில் கொள்ளணும். அதே போல் ஹஜ்ஜை செய்வதற்கான ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு மனிதர் பெறுகின்றார். அது சில பேருக்கு கிடைக்கும், அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும். அதனால் என்ன செய்வாங்க, ஒரு தடவை என்ன செய்வாங்க, கவர்மெண்ட்டில் போவாங்க, அடுத்த தடவை ப்ரைவேட்டில் போவாங்க, 1-2 வருஷம் கழித்து போவாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, காசு இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு போகிறான் பாருங்க அப்படின்னு அவங்கள திட்டக்கூடாது. சரி, அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுத்துருக்கா, நமக்கு வாய்ப்பு இல்லையே, அல்லாட்ட வாய்ப்பு கேட்கலாமே தவிர இவன் ஒருத்தர் இருக்கிறாரு, வசதி வாய்ப்பு இருக்காரு, போகிறாரு. சில பேர் என்ன செய்வாங்க, அடிக்கடி உம்ரா போவாங்க, ரமதான் மாதங்களில் உம்ரா போவாங்க, மற்ற காலங்களில் உம்ரா போவாங்க. இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, அந்த மாதிரியான வாய்ப்பு இருந்துச்சுன்னா தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி, ஹஜ்ஜையும் உம்ராவும் என்ன செய்யுங்க, மாறி மாறி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஹஜ்ஜை உம்ராவையும் மாறி மாறி செய்யுங்க. அப்படி தொடர்ந்து மாறி மாறி செய்வதின் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா தன்ஃபில் ஃபக்ர், வறுமை போயிடும் அப்படிங்கிறாங்க. வறுமை இருந்தது அப்படின்னா வறுமை போயிடும். வதுனு, பாவங்களும் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். எப்படி இரும்பில் இருக்கக்கூடிய துரு போகப்படுதோ அதே போல் என்ன செய்யும், போய்விடும் அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தர் ஹஜ்ஜு செய்கிறாரு, அடுத்தவருக்கு உம்ரா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சூழல் இருக்குது அப்படின்னா அவர் போய்க்கலாம். திருப்பி வராரு, திருப்பி உம்ரா செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது, போகலாம். திருப்பி ஹஜ்ஜு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிது, போகலாம். தாராளமாக என்ன செய்யலாம், போகலாம். அப்படி போகிறதின் காரணமாக வறுமை, அவருக்கு வறுமையில் உள்ளவராக இருந்தால் அந்த வறுமை என்ன செய்யும், போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு என்ன செய்கிறான்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நன்மைகளில் நமக்கு இந்த நன்மையான விஷயங்களில் எவ்வளோ பெரிய பாக்கியங்களையும் சிறப்புகளையும் என்ன செய்கிறான்னா வச்சிருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த இபாதத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யணும். நம்ம தொழுகை நிறைவேற்றுறோம், ஜக்காத் கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம். இந்த மாதிரியான வணக்கங்களில் ஈடுபடும் போது அல்லாஹ்ட்ட கேட்கணும், யார் தான் எனக்கு தொழுகையை கடமையாக்கினேன், நான் அதை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நான் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறேன்.
நோன்பு வைக்கும் பொழுது யாரெல்லாம் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வைப்பதற்கான ஆரோக்கியத்தை கொடுத்த நான் நோன்பு வைக்கிறேன். அதே போல் வந்து ஜக்காத்து கொடுக்குறோம், தர்மம் கொடுக்குறோம். இந்த தர்மத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுத்த நான் அதே போல் எனக்கு ஹஜ்ஜுக்கான ஒரு வாய்ப்பை கொடு, உன்னுடைய இல்லத்தை தரிசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தா அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யணும்னா அல்லாட்ட கேட்கணும். அல்லாட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக என்ன செய்வான், அல்லாஹு தாலா மறுக்க மாட்டான், கண்டிப்பாக தருவான். அப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும் போது என்ன நன்மைகள் இருக்குதோ அந்த நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாராவது ஒருவர் நமக்கு தெரிந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள் என்றால் அவர்களிடத்திலும் இந்த நன்மைகளை பற்றி என்ன செய்யணும், நம்ம கூறணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் எந்த இபாதத்துகளை செய்தாலும் எந்த வணக்கங்களை செய்தாலும் அந்த வணக்கங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறானோ அந்த நன்மைகளை முழுமையாகவும் சரியாகவும் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.